சலனம் 213. அஞ்சுவிற்கு சில நாட்களாக காய்ச்சல். அன்று என்னவோ அவளின் மேனி கொதித்தது, மார்பு எல்லாம் வலித்தது. சில மாதங்களாக அவளுக்கு அடிக்கடி முடியாமல் போவதை ஈஸ்வரும் உணர்ந்தான். மனைவி கொஞ்சென்றால் அவனால் இயல்பாக இருக்க முடியாது என்பதால் வர மறுத்த அஞ்சுவை பிடிவாதமாக அழைத்து போனான் மருத்துவமனைக்கு. மருத்துவரின் முதல் கேள்வி, மாதம் பீரியட்ஸ் ரெகுலரா வருதா? வருதுங்க டாக்டர். மருத்துவமனையில் அஞ்சுவிற்கு எல்லாம் டெஸ்டும் எடுத்தும் காய்ச்சல் காரணம் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் மருத்துவர், மேடம், உங்களுக்கு மாதம் பீரியட்ஸ் ரெகுலரா வருதா? எல்லா மாதமும் வருது. எப்பவும் போலவே வா? இல்ல, ஆனால் எப்பவும் அதிகம். ஆனால் கடந்த 3 மாதமாக கண்ணில் படுவதோடு சரி, கொஞ்ச நேரம் தான் ப்ளீடிங் இருக்கும், அப்புறம் ஆவதே இல்லை. மருத்துவருக்கு ஒருவேளை இருக்குமோ என்று நினைத்து, ஏனோ அதன் பின் பிரெக்னன்சி டெஸ்ட் பரிசோதனை செய்ய அவள் 5 மாத கருவிற்கு தாயாக மாறியிருந்தாள். தாய்மை அடைந்தது தெரியாமலும் இருந்தாள். மருத்துவர், மாதம் ப்ளீடிங் வந்ததால் முதலில் குழந்தைக்கு ஏதாவது இருக்குமோ என்று பயந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தார். குழந்தையின் வளர்ச்சியை நன்கு பரிசோதித்துவிட்டு ப்ளீடிங் வந்த பிறகும் கூட குழந்தை நலமோடு இருப்பதை நினைத்து அவருக்கு ஆச்சரியம். அஞ்சு, நான் வெளிப்படையாவே சொல்றேன், மாதம் இரத்தப்போக்கு வந்த பிறகும் ஒரு குழந்தை வளர்ச்சியோடு இருக்கென்றால் அது உங்களின் குடும்பம் செய்த புண்ணியம் மட்டுமே. ஆனால் இனி வரும் 4 மாதங்கள் பெட் ரெஸ்டில் மட்டுமே இருக்க வேண்டும். ஏன்? கால்களை தொங்க போட்டு அமர்ந்தால் குழந்தை குறை பிரசவத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு படுக்கையை விட்டு எழாமல் இருக்கிறீர்களோ அப்பதான் குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று சொல்லும் போது அவளால் குழந்தைக்காக சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று தெரியவில்லை. டாக்டர், குழந்தைக்கு ஒன்றும் இருக்காது தானே? ஒன்றும் இருக்காது, இப்போது வரை நலம் என்று சொல்ல முடித்தவர் ஈஸ்வரை அழைத்து விஷயம் சொல்ல அவனுக்குடனே குழந்தை நினைத்து சந்தோஷம் எல்லாம் வரவில்லை. அவனின் கண் முன்னாடி மகிழ் தான் வந்து போனாள். பெண் வயதுக்கு வந்த பெண் குழந்தையா? அவள் இது பற்றி யோசிப்பாளா என்று ஈஸ்வர் மனதிற்குள் போராட்டம். ஒரு குழந்தையோடு போதும் என்றுதானே நினைத்திருந்தோம், இப்போது இப்படி ஆகிட்டே என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் போது அவன் முகத்தில் படியும் யோசனை ரேகைகளை கண்டவளுக்கு மனது பாரமானது. தங்களுக்கு அடுத்த குழந்தை வேண்டும் என்ற விஷயத்தை இவருக்கு புரிய வைக்க அத்தையால் தான் முடியும் என்று நினைத்து அவனை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் அழைத்து விட்டாள் மாமியாருக்கு. அழைப்பை ஏற்றவர், என்னாச்சுமா, உடம்பு ஓகேவா? அத்தை, ஹாஸ்பிட்டல் வாங்க. பயந்து போன அவர், ஏமா, உடம்பிற்கு என்ன? அத்தை, பயப்படுற விஷயம் இல்லை, சீக்கிரம் வாங்க என்னும் போதே ஈஸ்வர் தன்னை தேடுவதை உணர்ந்து அழைப்பை துண்டிக்க என்னமோ ஏதோ என்று அங்கே வந்த அண்ணம் சோர்வற்றிருக்கும் மகன் முகத்தில் பல யோசனைகள் படருவதை கண்டு, என்ன அஞ்சு? அவரின் குரல் கேட்டு நிமிர்ந்தவன் அங்கே அம்மாவை எதிர்பாராதவன். மா, நீங்க? அவர் அஞ்சுவை பார்க்க அவன் அவளை முறைதான். என்ன கண்ணா பிரச்சனை? ஏன் நீ இப்படி இருக்க? அவனிடம் மௌனம். அஞ்சு, நீயாச்சும் சொல்லு, என்ன பிரச்சனை? அவன் முறைப்பதை பார்த்து கொண்டே, அத்தை, நான் மாசமா இருக்கேன், அதான் இவர் இப்படி இருக்காரு. ஏனோ அந்த தாயின் முகத்தில் அவ்வளோ பூரிப்பு. விஷயம் கேட்டதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அவனோ, என்னம்மா நீங்க? நானே ஒரு குழந்தை போதும் என்று நினைத்திருக்கிறேன், நீங்க என்னன்னா சந்தோஷப்படுறீங்க? கண்ணா, ஆதிக்கு 3 குழந்தைங்க இருக்கு, ஆதிரைக்கு 3, உனக்கு மட்டும் உன்னோட நின்று போச்சே என்று எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அம்மா, எனக்கு மகிழ் பாப்பா ஒன்று போதும்னு நினைத்திருந்தேன்மா, அவளுக்கு எல்லாமே கிடைக்கணுமா? இங்க பாரு கண்ணா, குழந்தை இல்லைன்னு எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கும் போது உன் வாரிசு அஞ்சு வயிற்றில் கருவாகி இருக்கு. ஒரு வாரிசு வருதுன்னா அது கடவுள் போட்ட வித்து. நீ ஏன் வேணாம்னு சொல்ற? ஐயோ அம்மா, நான் வேணாம் என்று சொல்ற ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பாப்பாவை நினைத்துதான் கவலை. அவள் வயதுக்கு இந்த குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம். என் மகள் இப்போ டீனேஜில் இருக்கா. இதை எப்படி எடுத்துப்பா? 2 பேருக்கும் எப்படி ஒத்து போகும்? என் வயது என்ன? இந்த குழந்தை வளரும் போது எனக்கு வயசாயிடும். இவளின் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குற அளவுக்காவது உடம்பில் தம்பி இருக்கணும் இல்லையா? கண்ணா, ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அம்மா, படைத்தவனுக்கு அவளை காக்கும் பொறுப்பு இருக்கு. அப்புறம் இன்னும் 7 தலைமுறைக்கு குழந்தை வளர்க்கும் அளவிற்கு செல்வம் நம்மிடம் இருக்கு. அதனால் அந்த கவலையை விடு. அம்மா மகிழ், கண்ணா, உன் சுமையெல்லாம் மகிழ் ஒருத்தியா தாங்க முடியாது. இன்னொன்னு, அவள் இன்னொருவரின் மனைவியாகி போகிறவள். உன்னை பார்த்து
பார்த்துக்க நாளைக்கு மகிழால் முடியுமோ முடியாதோ, அவளின் வாழ்க்கை முறை எப்படி மாறுமோ படைத்தவன் ஒருவனே அறிவன். அம்மா, மகிழ் பாப்பாவை ஏன் கூட தான் வச்சுப்பேனா? இங்க பாரு கண்ணா, 1000 வாட்டி சொல்லிட்டேன், அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கு, அவள் யாரோடு இருக்கணும் என்று காலம் தான் சொல்லும். அப்புறம் மகிழ் வளர வளர குழந்தை பற்றி புரிஞ்சுப்பாள். இந்த நேரம் நீ இவ்வளவு யோசிக்கணும் என்று கிடையாது, சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது. நம்ம வீட்டுக்கு குட்டி ஈஸ்வர் வரப்போறான்னு நானே சந்தோஷமா இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க கண்ணா? அப்புறம் இந்த குழந்தை நம் வீட்டின் வரம் என்று நான் நினைக்கிறேன். அந்த சிவனே உனக்கு மகளா பிறக்கட்டும், உன் சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க ஆள் வந்தாச்சு என்றார் பெருமிதமாக. அவனோ தன் மகளை நினைத்து கவலைப்பட அவள் தான் அதிகமாக சந்தோஷப்பட்டாள். தங்கள் வீட்டில் புது வரவை நினைத்து அண்ணாமலை பேரனிடம், எங்கே என் ஈஸ்வரின் பரம்பரை அவனோடு முடிந்து விடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. கடவுள் மனசு வைத்து விட்டார். தாத்தா, அடுத்தது பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கு பெண் என்றாலும் ஓகே, நீங்க எல்லாம் வாரிசு என்று நினைத்து கற்பனையை உருவாக்காதீர்கள். அவரோ, எனக்கு ஆண் பெண் என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை. அப்புறம் என் அடுத்த குழந்தை கண்ணா, மகிழ் பெண், அவளுக்கு என்று திருமணம் நடக்கும். உனக்கு அப்புறம் மகிழ் பிசினஸ் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், கணவனை பார்க்கணும். அடுத்து அவளுக்கு என்று பிறக்கும் குழந்தை குடும்பம் பார்க்கணும். உன் ஒருவனுக்கு பிசினஸில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய அழுத்தம். ஆனால் வீட்டில் நிம்மதி இருக்கு இல்லையா? ஆனால் மகளுக்கு அந்த நிம்மதியும் இருக்குமோ இல்லையா என்று காலம் தான் சொல்லும். இப்படி அவள் ஒருத்தியை குடும்பத்தையும் வீட்டையும் சுமந்து என்னாகி விடுவாளோ என்ற பயம் எனக்கு நெடுநாளாக இருந்தது. இன்று அவளின் பாரத்தை பங்கிட ஒரு வாரிசு வந்திருக்கு என்றுதான் நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டில் எல்லோருக்கும் இந்த குழந்தையின் வரவு சந்தோஷம். ஆணோ பெண்ணோ கடவுள் கொடுத்ததை நினைத்து சந்தோஷம்தான் படுவேன். தாத்தா சொன்ன பின்னாடிதான் அவளுக்கு குடும்ப பாரமும் அவள் தலையில் விழும் என்று நினைத்து இப்போதுதான் தன் மகளின் சுமையை குறைக்க போகும் வரவை நினைத்து அவனுக்கு சந்தோஷம் உண்டானது. மனம் தெளிந்து மேலே அறைக்கு வந்தான். அஞ்சு கணவனின் முகம் தெளிவாகி இருப்பதை கண்டு, இப்போ நீங்க ஓகேவா? ஓகேதான், இங்க வாங்க வந்தான். அவனின் கையை எடுத்து தன் வயிற்றில் வைத்து, குழந்தைகிட்ட பேசுங்க. என்னடி பேச? இவ்வளவு நேரம் நீங்க பேசினதையெல்லாம் இந்த குழந்தை கேட்டிருக்கும். அதுக்கு இதயம் துடிக்கும். என் உணர்வுகள் எல்லாம் குழந்தைக்கு போகும். உங்க முகம் சந்தோஷப்படாததால் நானும் ரொம்ப கவலையாகவே இருந்தேன் இவ்வளவு நேரம். அப்போ வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையும் சோகமாக இருக்கும் இல்லையா? அவன் குனிந்து பெண் அவளின் வயிற்றின் அருகே வந்து, முதலில் அப்பா சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கு. நீ பையனா பொண்ணா எல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ வளர்ந்து வந்து அக்காவை பார்த்துக்கணும், சரியா? என்றபடியே அருகில் குனிந்து வயிற்றில் முத்தம் வைக்கும் போது மெல்லிய அசைவு. ஏனோ இன்னும் சில காலம் தங்களை உந்த வைக்கும் சக்தி தங்கள் வாரிசுக்கு உண்டு என்பதை அந்த அசைவு சொல்லியது. அவளை மெல்ல அணைத்து கொண்டே, சாரிடி, எதுக்கு? சும்மா. டாக்டர் பேபி பற்றி சொன்னதோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைத்தால் முகத்தை தூக்கி வச்சிட்டீங்க. என்னமோ இதுக்கு நான் மட்டும்தான் காரணங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படி உட்கார்ந்திருந்தது. அதனால் ஐ ஹேட் யூ. அவளின் வார்த்தையில் சிரித்தவன், ஆமாம், நீ மட்டும்தான் காரணம். அவள் முறைக்க, பின்ன இல்லையா? வேலைக்கு போகிறவனை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சடி. அப்போ நீ மட்டும்தானே காரணம் என்றான் கிண்டல் பண்ணும் விதமாக. அவளோ முறைத்து, அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலை இல்லையா? நான் எல்லாம் ஒன்றுமே பண்ணலப்பா. ஓ சார், சும்மா இருந்தீங்க, குழந்தை தானா உருவாயிடுச்சா என்று அருகே கிடந்த தலையணை எடுத்து அவன் முகத்தில் போட சந்தோஷமாக அடிகளை வாங்கி கொண்டே, ஐ லவ் யூ டி. அவன் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை இருந்தது. எவ்வளவு பிரச்சனையை என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த சிரிப்பிற்காக எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அவளிடம் இருக்கும். அந்த ஒற்றை புன்னகைக்கு தன்னையே பணயம் வைக்குமால் தான் அவள். மெல்ல அவனை நெருங்கி வந்து அவன் காது கடித்து மூக்கு உரசி, ஐ லவ் யூ அம்மோ. எதுவும் இப்போ வேணாம் பேபி, பறக்கிற வர உன்னை பெட் ரெஸ்ட் இருக்க சொன்னாங்க. தலையை ஆட்டியவள் அவன் மார்பில் சாய்ந்து படுத்து, எனக்கு இது போதும் என்றாள் காதலோடு. சலனம் 214. நாட்கள் நகர்ந்தது. ஆதினி கொஞ்சம் பள்ளி வாழ்க்கைக்கு பழகி கொண்டாள். அன்று பள்ளிக்கு மகிழ், ஆதினி, நிலவன், முகிலன் நால்வரும் ஒரே வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அங்கே அகநிலவன் மற்றும் அகமுகிலன் இருவரையுமே சில நாட்களாக பழகிய விதத்தில் இரண்டும் இரண்டு விதம் என்பதை அறிந்து கொண்டாள் ஆதினி. ஆதினி அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அதில் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது, முகிலனுக்கு நேர்மாறு நிலவன் என்று. அப்போது மகிழ், ஏன் ஆதினி
அண்ணாங்களை இப்படி பார்க்குற? அது நிலவன் எப்பவுமே இப்படிதானா? ஏன் அவனுக்கு என்ன? அதுவா, இவனை பார்த்தவுடன் கிறுக்கன் மாதிரி, அதுவும் ஸ்டைலிஷ் கிறுக்கணும்னு நினைக்க தான் தோணுது. ஏன் அப்படி நினைக்கிற? அதுவா, அவன் பேந்த முழித்து கொண்டே அவ்வப்போது உதட்டை சுளிக்கிறான். அதான். நிலவன், ஓய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முகிலன் பேக்கு மாதிரி தெரியுதாம் என்று சிரிக்க, மகிழ் அவன் முதுகில் 2 சாத்து சாட்சி விட்டு, ஆதினி அவன் பார்க்க தான் அப்படி, ஆனால் அதி புத்திசாலி. அவள் நம்பாத பார்வை பார்க்க, நிஜமா தான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசமும் அங்கே என்ன ஸ்பெஷல் என்றும் அந்தந்த நாட்டுக்கு ஏன் போகணும், எதற்காக போகணும் என்று இஞ்சா சொல்லுவான். நமக்கெல்லாம் சாதாரணமாக தெரிகிற ஒரு விஷயத்தை அவன் வேறு கோணத்தில் பார்ப்பான். அதை அவன் விளக்கும் போது இதற்குள் இப்படி ஒன்று இருக்கா என்று தோன்றும் அளவுக்கு திங்க் பண்ணுவான். எதையும் தெளிவாக ஆராயும் குணம் அவனுக்கு. முகிலன், ஆதினி அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை, நீ இவனை ஐன்ஸ்டீன் அளவுக்கெல்லாம் நினைக்காத. மகிழ், ஹலோ பிரதர், ஐன்ஸ்டீன் எப்படி இருப்பார் தெரியாது. ஐன்ஸ்டீன் ஒரு அறிவாளி என்று தெரியாமல் சாதாரணமாக பார்த்தால் ஒரு கிறுக்கன் போலதான் இருப்பாராம். ஆதினி, இதனால நீ சொல்ல வருவது என்னம்மா? ஐன்ஸ்டீன் போலதான் என் அண்ணனும் அதி புத்திசாலிகள் பார்க்க கிறுக்கன் போலதான் தோற்றம் அளிப்பார்கள். நிலவன் சிரித்தான். தனக்கு அவ்வளோ அறிவு இருக்க என்று கேட்டால் தெரியாது, ஆனால் தன் தங்கை தன்னை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டாள் என்று மட்டும் தெளிவாக தெரியும் அவனுக்கு. முகிலன், அறிவாளிக்கு சப்போர்ட் பண்ணும் மேதாவியே, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இவன் எப்போ அறிவாளியா இருந்தான், ஆனால் எப்போதும் கிறுக்கனா இருப்பான்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம். அவன் அறிவாளின்னு சொன்னா அவனே நம்ப மாட்டான். மூளை எங்க இருக்குன்னு கேட்டாலே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளிவன். மகிழ் கடுப்பில், பொடா லூசு, பொடி அரமெண்டல் என்று இருவரும் சண்டையிட நிலவன், அவளை திட்டுன, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆதினிக்கு ஆச்சரியம், இவனை அவன் இவ்வளோ நேரம் கலாய்க்கிறான், எதுவும் சொல்லல. ஆனால் மகிழினியை ஒன்று சொன்னதும் சண்டைக்கு போறான். என்ன மாதிரியான பாண்டிங் இது என்று பார்க்கவே அழகாகவும் கூடவே ஏக்கமாகவும் வந்தது அவளுக்கு. ஏனோ இவர்களோடு ஒரு ஒட்டுதல் தனக்கும் வேண்டும் என்று நினைத்து கொண்டே வந்தாள். நிலவனும் முகம் என்று இல்லாமல் அன்று ஒரு புது பொலிவுடன் இருந்தான். அவன் எப்போதுமே பள்ளிக்கு வருவதில் கொஞ்சம் இல்லை நிறைய ஆவலாயிருப்பதையும் பள்ளி வந்ததும் துள்ளலோடு எழுந்து போவதையும் நோட் பண்ணினாள் ஆதினி. அவனை ஃபாலோ பண்ணி வந்த பின்னாடிதான் தெரிந்தது அவனின் துள்ளலுக்கான ரகசியம். அதே பள்ளியில் மகிழினியின் வகுப்பு தோழி கூடவே 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி செயலாளர் மகளின் மீது காதல் என்று. நிலவனுக்கும் 15 வயது என்பது அவன் காதல் கொண்ட போது புரிந்தது ஆதினிக்கு. அவளின் பின்னாலேயே போகும் அவனை கண்ட ஆதினி அவளும் பின்னாலேயே போனாள். சில நாட்களாக அவளின் வகுப்பறை வரை போய்விட்டு மீண்டும் திரும்பி வருவதை கவனித்த அவள் அன்று அவனை இடைமறித்து, ஹலோ பிரதர், என்ன இதெல்லாம்? மகிழ் பாப்பாவை பார்க்க வந்த. நானும் உங்களை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், நீங்க மகிழ் பாப்பாவை பார்க்க வரலையே. அவன் விழிக்க, உண்மையை சொன்னா ஹெல்ப் பண்ணுவேன். அவனோ, நீ முகிலன் கிட்டையும் பாப்பா கிட்டையும் சொல்ல மாட்டியே. பின் அவள் கைகளை நீட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட சொல்லு, நான் அவளை லவ் பண்ணுறேன். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு இந்த ஸ்கூலில் யாரையும் தெரியாது. அவள் ஸ்கூல் புதுசு, அவளால் முடியாது. வேணும்னா நான் பண்ணட்டுமா என்று பின்னாடியே வந்து நின்றான் முகிலன். ஐயோ, இவனா என்பது போல் இருவரும் பார்க்க, அவனோ முகிலனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். இருவரும் அவனையே பார்க்க, அவனோ கூலாக, சரி சொல்லு, யார் அந்த பொண்ணு? ஜனனி. பேர் நல்லா இருக்கு, ஆள் எப்படி தெரியல. சரி, போய் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு. அதான் பயமே, எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயில தான். வேணாண்டா, நானே கடுப்பில் இருக்கேன். ஏய், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? என்ன மாதிரி சொல்றதுன்னு தெரியல. ஒன்று இங்கிலீஷில் சொல்லு, இல்லை தமிழில் சொல்லு. ஏய், எனக்கு கிறுக்குன்னு சொல்லிட்டு நீ தாண்டா கிறுக்க மாதிரி பேசுற. ஏதாச்சும் ஐடியா கொடுறா. ஐடியாவா என்றவன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் நேரில் பார்த்து சொல்லு. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? ஸ்கூல் தாளாளர் பொண்ணு. ஐயோ, அப்ப எதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியவே சொல்லு. அவ பாட்டுக்கும் அவளோட அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போறா. அதான் எனக்கும் பயம், அதுக்கு தான் உன்கிட்ட உதவி கேட்குறேன். அவனும் யோசித்து, அவளின் இன்ஸ்டா ஐடி வாங்கு, அதில் மெசேஜ் பண்ணிடலாம். அதெல்லாம் அவள் யூஸ் பண்ணுறது இல்லை, அவகிட்ட ஃபோனும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒரு லெட்டர் எழுதி அவகிட்ட கொடுத்துடு. லெட்டர்? ஐயோ, என்னால் முடியாது ஆதினி, லெட்டர் ஓல்டு ஸ்டைல், அப்படி பண்ணுறதுக்கு ஓப்பனாக சொல்லிடலாம். அவனும், ஐயோ வேணாம். ஏன்? போய் சொல்கிறப்போ என் முகத்தை பார்த்து வீட்டில் சொல்லிவிட்டாள். முகுந்தன்,
உனக்கெல்லாம் எதுக்கு லவ்? என்ன டேஷுக்கு லவ் எல்லாம் பண்ற? ஒழுங்கா போய் நேர்ல சொல்லு. ஐயோ ரிஸ்க்குடா, நான் மாட்டேன், நீ வேற ஏதாச்சும் ஐடியா கொடு. என்னைய என்னடா பண்ண சொல்ற? நீ தானே நல்ல பொண்ணுங்க கூட பேசுற வித்தையை கற்று வைத்திருக்கிறவன். அவளிடம் என் சார்பில் போய் சொல்லு. இன்னைக்கு நீயே உனக்காக பேசாட்டி நாளைக்கு யாருடா பேசுவா? எப்பவுமே தனித்து செயல்படணும்னு அம்மா சொல்லியிருக்காங்களா இல்லையா? அம்மா சொல்லுவாங்க, ஆனால் என் நிலைமையிலிருந்து யோசித்து பார்த்தாதான் தெரியும். அது நீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவளோ இப்போ நான் என்ன தாண்டா பண்ண? அவ இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி பண்ணணும், ஐடியா கொடு. அவள் முகிலனை பார்க்க சரி என்று மூவரும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவில் 3 பேருக்கும் தோன்றிய விதமாய் ஒரு கவிதையை எழுதி நிலவன் அதை கொண்டு போய் கொடுக்க போனான். ஜனனியின் வகுப்பு இருக்கும் திசைக்கு போனான். அவளோ ஆதினிக்கு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தாள். கொடுக்கணும் என்று எழுதி போன லெட்டரை கொடுக்க பயம் வந்தது. அவளின் பின்னே போனான். அவளோ கையில் நீளமான நோட்டை வைத்திருந்தவள் அங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று எழுதியிருந்த பகுதியின் முன் தண்ணி குடிக்க நினைத்து அந்த நோட்டை அங்கே கீழே வைத்துவிட்டு தண்ணியை குடித்தவள் நோட் எடுக்காமல் அப்படியே கிளம்பி போய்விட்டாள். ஏனோ எழுதிய லெட்டரை அந்த நோட்டுக்குள் வைத்து அதை எடுத்துக்கொண்டு போய் அவளிடம் நீட்ட நோட்டை வாங்கியவள் தேங்க்ஸ், அதெல்லாம் எதுக்கு, வேணாம். வாங்கிய நொடியிலேயே அந்த பெண் ஜனனி நோட்டை எடுத்துக்கொண்டு வேறொரு அறைக்கு போவதை கண்ட நிலவன் பின்னாடியே போனான். அவளோ பக்கத்து வகுப்பில் அங்கே இருக்கும் தன் அண்ணன் கையில் கொடுத்து 11th வந்துட்ட, ஆனாலும் உனக்கு நோட் புக் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துதான் கொடுக்குறேன், இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன அம்மா சொல்லியிருக்காங்க. அவனோ எழுந்து தங்கையின் தலையில் கொட்டவர ஓடிவிட்டாள். அவள் தூரமாய் நின்று பார்த்த நிலவனுக்கு ஏனோ கை கால் எல்லாம் நடுங்கி முகம் வியர்த்து விட்டது. அச்சோ என்ன பண்றது, நோட்டு எப்படி மாறிடுச்சு, என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்த மகளினி தன் அண்ணனை கண்டு என்ன ஆச்சு, ஏங்க நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுண்ணா, நான் முடிந்தால் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல சொல்லு. அவனும் முழிக்க, அண்ணா நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே ஏதோ பிரச்சனையில் இருக்கிற என்று தெரியுது, சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது என்று சொல்லும்போது ஜனனியின் அண்ணன் அர்ஜுன் வகுப்பை விட்டு வெளியே வந்தவன் தங்கையிடம் போய் அவன் நோட்டை காண்பித்து பேச அவளோ அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். நிலவனுக்கு புரிந்தது சொல்லிவிட்டாள் அவள். இருவரும் தான் இருக்கும் இடத்திற்கு வருவதை கண்டு பதட்டமானான். அண்ணா நீ ஏதோ தப்பு செஞ்சுட்ட, அதுக்கு பதட்டமானால் பிரச்சனை எப்படி சரியாகும்? அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் வச்சுட்டேன், அதுதான் பிரச்சனை. அதற்குள் வந்தவன் நிலவனின் சட்டையை பிடிக்க, மகிழ் ஹலோ, எதுக்கு அண்ணா சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க, கையெடுங்க, யாரை கேட்டே அண்ணன் மேலே கையை வைக்கிறீங்க? ஜனனி, ஓ அண்ணா யாரை கேட்டு லவ் லெட்டர் கொடுத்தான், இப்போவே போய் பிரின்ஸு கிட்ட சொல்லி உங்கள் அண்ணன் டிசியை கிழிக்க சொல்கிறேன். அவனோ லவ் லெட்டரா? அப்படியெல்லாம் ஏதும் எழுதலை, அது சும்மா கவிதை நான் எழுதினது. ஹே சும்மா லவ் யூன்னு எழுதுவியா, அதுக்கு பேர் கவிதையா? மகள் திரும்பி அண்ணனை பார்த்தாள். அவனுக்கே அது ஆச்சரியம்தான். கவிதைன்னு தானே கேட்டேன், இவையே இப்படி எழுதினான் என்று. சலனம் 215. அர்ஜுன், லவ் யூன்னு எழுதி கொடுத்தா இவனை சும்மா விடுவாங்களா, அதுவும் என் தங்கச்சிக்கு? ஜனனி, அண்ணா வாங்க, இப்போவே பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவதில் இவ்வளோ குறியா இருக்கிறாள் என்றுதான் தோன்றியது மகளினிக்கு. ஏனோ ஆடவனின் கால்கள் நடுக்கத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் மகளினியின் கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டான். தங்கள் வீட்டில் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வளரணும் என்று கதை கதையாய் சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து பிரின்சிபல் முன்னாடி நிற்க வைத்தாள். ஏனோ மற்றவர்கள் கூட ஒரு வார்த்தையோடு நிறுத்தி விடுவார்கள். ஆனால் தனது அம்மாவை நினைத்துதான் அவனுக்கு அத்தனை பயம் உண்டானது. மகளினி தன் அண்ணனின் கையை இறுக்கமாய் பிடித்து கண்களால் நான் இருக்கிறேன் என்பது போல சொல்லிவிட்டு, அது உங்க நோட் தானே? ஆமா சாரி. ஏன் அந்த வேர்ட் நான் தான் எழுதினேன், அது என் நோட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும். அவனோ அண்ணனை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்கிறாள் என்பதால். என்ன எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறியா? எஸ்கேப் ஆகணும் என்று நினைத்தால் நான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கணும் என்ற அவசியம் இல்லையே. தினமும் ஜனனி உங்கள் நோட் புக்கை எல்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட வரதை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் எழுதுனேன். ஏனோ இப்படி ஒருத்தியை இதற்கு முன் பார்த்திடாதவன் அவளையே உற்று பார்க்க முதலாக அந்நிய பெண்ணின் மேல் ஒரு பார்வையை பதித்தான். ஜனனி, உன்னை நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லட்டுமா? சொல்லிக்கோ, எனக்கு என்ன, ஐ லவ் யூ என்றால் ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை என்றவளுக்குள் பயம் இல்லை.
நிலவன் என்னது தப்பில்லையா என்று தங்கையை பார்க்க அர்ஜுனுக்கும் அவளின் பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் உண்டானது. மகிழ் மனமோ நிஜமா அந்த வார்த்தை தவறில்லையா என கேட்க அந்த தவறை செய்யவில்லை என்று அவள் உள்மனம் சொன்னாலும் தன் அண்ணனை எந்த இடத்திலும் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவள் போட்ட பிளான் என்பதால் அவளுக்கு எதிலும் பயமில்லை. ஜனனிக்கு எப்போதும் மகிழினியை பிடிக்காது. தான் என்ன தான் விழுந்து விழுந்து படித்து முதல் மார்க் வாங்கினாலும் மகிழ் தான் வகுப்பில் ஸ்டார். மகிழினியை சுற்றி நண்பர்கள் கூட்டம் எப்போதும் இருப்பதால் அவள் வகுப்பில் எப்போதும் இளவரசிதான். அந்த கடுப்பில் அண்ணா எழுதுறதை எழுதி போட்டு எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க, வாங்க இப்பவே போய் நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனோ அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ கிளாஸ் போ. அவளோ அண்ணா என்னம்மா, நம்ம அம்மா சொல்லியிருக்காங்கல்ல ஐ லவ் யூ எல்லாம் இப்போ சொல்றது ரொம்ப தப்புன்னு. அவனோ அந்த வார்த்தை தனக்கு தானே என்று சந்தேகம் கொண்டிருக்க மகிழ் ஓ அப்படியா, எங்க அம்மா இதெல்லாம் எனக்கு சொல்லித்தரல, இப்போ இந்த வயதில் சொல்றது தப்பா? சாரி ஜனனி. அவனிடம் சாரிங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, ரியலி சாரி, சொல்லக்கூடாதுன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு இனிமே எழுத மாட்டேன், அகெயின் சாரி என்று சொல்லிவிட்டு தன் அண்ணனின் கையை இறுக்கமாக பற்றி கூட்டிக் கொண்டு வந்து விட்டாள். ஜனனி அண்ணா அவளை ஏன் போக விட்டீங்க? அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? தப்பு பண்ணி சாரி கேட்டாலே நம்ம அதை அப்பவே விட்டு விடணும் என்று அவள் தலையாட்ட, இதை இப்படியே விட்டுடு, இதை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் என் பேரும் தான் வரும். சரிங்கண்ணா என்று அவள் போய்விட்டாள். அர்ஜுன் அந்த பள்ளியின் தாளாளர்களின் மகன். ஒரு பருவத்தில் பள்ளியில் பயிலும் சீனியர் மாணவர்களின் மேல் ஜூனியர் மாணவ மாணவிகளுக்கு கூட மரியாதை, காதல் ஈர்ப்பவரும். அது அவர்களின் நடை, உடை, பாவனை மட்டுமல்ல, ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கும் ஆண்களையோ பெண்களையோ பிடிக்கும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி அனைவருக்கும் பிடித்த ரகம் தான் அர்ஜுன். அவன் தான் குடைப்பந்தில் சிறந்த வீரர். அவன் அணி இதுவரை தோல்வியை தழுவியதில்லை. அந்த பள்ளியில் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். அவன் முதன்முறையாக ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்றால் அது மகள். உங்களுக்கு பிடிக்காததை செய்ததற்கு சாரி என்று அவள் சொல்லிவிட்டு போன பின்புதான் அந்த பேப்பரை எடுத்து விரித்து பார்த்தான். ஏனோ அந்த ஐ லவ் யூ மை மடித்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அவர்களை விட்டு தள்ளி வந்ததும் மகளின் கையை பிடித்த நிலவன், நீ ஏன் பாப்பு இப்படி சொன்ன? அண்ணா பிரின்சிபல் ரூமுக்கு போறதெல்லாம் நந்துமாவுக்கு பிடிக்காது. இந்த வயதில் இப்படி பண்றாங்களேன்னு நினைச்சா அழுவாங்க. நந்துமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களே முடியாதவங்க, அவங்களை இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. சின்ன பொண்ணுக்கு புரிந்தது கூட நமக்கு புரியலையே என்று அழுகை வந்தது அவனுக்கு. அவளோ, டே அண்ணா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? அவன் தலை குனிய, சொல்லுடா முகிலன். நினைச்சேன் அவன் தான் என்னும் போதே தூரத்திலிருந்தே நிலவா ஓகேவா என்ற குரல் கேட்டு திரும்ப ஆதினியும் முகிலனும் அங்கே வந்தனர். அவர்கள் அவனிடம் என்ன ஓகேவா என்னும் போதே பின்னால் இருந்த மகள் முன்னாடி வந்து, என்ன ஓகே? முகிலன் தொண்டைக்குள் எச்சில். ஐயோ இவளா? இவள் வீட்டுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையே, ரூல்ஸ் எல்லாம் பேசுவாளே என்று பார்க்க அவனின் பதட்டம் கண்ட ஆதினி, நீங்க என்ன பண்ற மகள்? அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ற? அது சும்மா. முகிலன், என்ன ஆச்சு? சக்சஸ்? உன் ஐடியாவும் நீயும் என்று நடந்ததை சொல்லி அவனை அடிக்க துரத்த ஆதினிக்கு ஏனோ தன் காதலை கூட தைரியமாக சொல்லாத நல்லவனை நினைத்து வருத்தப்படுவதா, தன் அண்ணனுக்காக இப்படிப்பட்ட வேலையை செய்து வந்திருக்கிறாள் என்று மகளினியை நினைத்து சந்தோஷப்படுவதா என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. காதல் என்ற வார்த்தையை நினைத்ததும் பெண் அவளுக்கு தீரன் கண் முன்னாடி வந்து போனான். தினமும் பார்த்து கொள்ளாவிட்டாலும் அவனை பற்றிய செய்தி ஏதாவது ஒரு விதத்தில் சேகரித்து கொண்டேதான் இருந்தாள் ஆதினி. மகள், ஆதினி நிகழ்வுக்கு வந்தவள் என்ன என்று பார்க்க, நீ ஸ்கூலுக்கு புதுசு, மாட்டினா அப்புறம் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ சொல்றது சரிதான், ஆனா நானா லவ் பண்றேன், நிலவன் தானே? அதான் நானும் சொல்றேன். நிலவன் என்பதால் சரியா போச்சு, யாரையும் சொல்லல. அதுவே இந்த மாதிரி ஐடியா முகிலனுக்கு கொடுத்திருந்தா எல்லாரையும் சொல்லி மாட்டி விட்டுடுவான், வெரி டேஞ்சரஸ். ஆதினி அப்படியா என்றால் அவனை பார்த்து. அவனோ, சேச்சே நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது தான் அவ அப்படி சொல்றா. அப்ப நிஜமா மாட்டி விட்டுடுவியா? மகிழ், அவனுக்கு பிரச்சனை வந்துட்டா எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஆதினி, அப்போ இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். மகிழ், கொஞ்சம் இல்ல நிறைய. அவனோ, ஏய் நீ ரொம்ப பண்ற மகிழ். மகிழ் அவன் முதுகில் 2 போடு போட்டு, நானா? நீ தானடா பண்ற? இரு உன்னை நந்துமாட்ட சொல்றேன். அம்மா தாயே, உன் காலில் கூட விழுறேன், அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்புறம் 2 மாசம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அப்போ இப்படி தப்பு தப்பா ஐடியா கொடுப்பியா? நான் இனி பண்ண மாட்டேன்டி, என் மேல் ப்ராமிஸ். அப்போ நம்ப மாட்டேன், என் மேலே பண்ணு.
உண்மையில் சத்தியமா பண்ண மாட்டேன். போய் படிக்கிற வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ தன் அண்ணனை காப்பாற்றிய சந்தோஷத்தில் அவள் நடந்து வர எதிரே அர்ஜுன். அவனுக்கு அவளின் மேல் முதல் சலனம். அது நிமிர்ந்து பார்த்தவள் கண்டுகொள்ளாது நடக்க. ஹே திரும்பினாள். உன் பேர் என்ன? மகிழினி. நைஸ் நேம் என்றவன் அவளின் அருகே வந்து, நிஜமா நீ இந்த வார்த்தையை எனக்கு தான் எழுதினியா? ஏன், நீ எனக்காக எழுதலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு போய் சொன்னில, அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இம்முறை பே என்று நிற்பது அவள் முறையாயிற்று. பின்மனம் அந்த வார்த்தையில் சிலிர்த்து நின்றாள். சிறு சலனமாய் இது. ஏனோ இதே மாதிரி தானே அன்று தீரன் வளையல் வாங்கி கொடுத்த போயிருந்தது. இப்போ எதுக்கு நான் அவனை நினைக்கணும்? இந்த உலகத்தில் யாரிடம் முக்கியமா? இப்போ பேசின அர்ஜுன் கிட்ட கூட ஃப்ரெண்டாவேன். தீரனிடம் எப்போதுமே பேச என்று தனக்குள் ஒரு உறுதிமொழி எடுத்துவிட்டு போனாள். வீட்டுக்கு வந்ததும் மாலை வேளையில் அனைவருக்கும் ஏதாவது சாப்பிட வைப்பது வழக்கம். அனைவருக்கும் கேழ்விறகு புட்டு தட்டில் போட்டு கொடுக்க மகிழனுக்கு மட்டும் நந்தினி ஊட்டி கொண்டிருந்தாள். அப்போது மகிழ், நந்துமா என்னடா ஐ லவ் யூங்கிற வார்த்தை தப்பானதா? நிலவனுக்கு புட்டு தொண்டை குழியில் நின்றது. முகிலனுக்கு புறையேறி விட்டது பயத்தல். ஆதினி, இதையெல்லாம் ஏன் இவ வீட்டில் சொல்றா என்று பார்க்க அஞ்சு மாமியாரிடம், உங்க பேத்திக்கு வாய் கூடி போச்சு, தோசை கரண்டிய காய்ச்சி வாயில் இழுக்கணும். இப்போ அவ என்ன தப்பா கேட்டா? நல்ல வேலை அவ உன்கிட்ட கேட்கல. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவ பேசுறதுக்கு கூச மாட்டேங்கிறா. நான் இப்படி ஆதரை கிட்ட நடந்துகிட்டதால் தான் அவளுக்கு அம்மாவையே அவ்வளோ பிடிக்கல. புதிதாக வந்த மாமியார் கூட அவளுக்கு பிடிச்சு போச்சு. நல்லா வளர்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சிட்டேன் போல். தயவு செய்து நீ மகிழ் பாப்பா கிட்ட அப்படி இருக்காத என்றார் வேதனையுடன். அவளுக்கு அது சரியெனவே பட்டது. நந்தினி அவளை கூட்ட, நந்துமா, என் கேள்விக்கு நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணல. அம்மோ மா, ஐ லவ் யூங்கிற வார்த்தை தவறானதில்ல. ஆனா அது நம்ம பிரயோகிக்கிற இடத்த பொறுத்து. புரியலங்கம்மா, நீ அதை என்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அது ரொம்ப நல்ல வார்த்தை. அதை தெரியாத அண்ணாவிடம் சொன்னாள். ஐ லவ் யூ அண்ணான்னு சொன்னா தப்பில்லை. அண்ணான்னு சொல்லாமல் சொன்னாள். அம்மோ, நீ குழந்தை, உனக்கு அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்ற? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்பது மற்ற நாட்டில் இந்த வார்த்தை சாதாரணம். அங்க ஐ லவ் யூ என்பது எல்லோரிடமும் சொல்லும் சாதாரண வார்த்தை, அன்றாடம் பிரயோகிக்கும் வார்த்தை. ஆனால் நம்ம நாட்டில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை ஏனோ காதல் என்பதற்காக சொல்லப்பட்டதுன்னு தவறாக நினைக்கிறாங்க. அன்பிற்காக பயன்படுத்தப்பட்ட நல்ல வார்த்தை அது. காதல் என்பது தப்பாமா? சச்ச, நான் அதற்கு தடையெல்லாம் இல்லை. ஆனால் அதற்கு ஒரு வயசு இருக்கு. ஒரு பெண்ணிற்கு 21 வயதும் ஒரு ஆணிற்கு 24 வயதும் வந்த பின்னாடி தான் ஒரு தெளிவான முடிவை எடுப்பார்களாம். இப்போ உனக்கு 15 தான் ஆகுது. இதை பற்றி பேச யோசிக்க உனக்கு 21 வயதுக்கு மேலே ஆகணும். நீ நல்லா படிச்சு உன் சொந்த காலில் என்னைக்கு நிற்கிறியோ அன்னைக்கு உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ வந்து நம்ம வீட்டில் எல்லோரிடமும் சொல்லு. அவள் ஏக்கி அவளின் கன்னத்தில் முத்தம் வைத்து, ஐ லவ் யூ நந்துமா. அவளும் ஐ லவ் யூ அம்மு. ஏனோ இப்போதுதான் நிலவனின் முகம் தெளிவானது. முகிலன், தப்பிச்சோண்டா சாமி என்று சாப்பிட ஆதினிக்கு அப்போ இது லவ் பண்ற வயசு இல்லையா? தீரன் 24க்கு மேல் மாறிவிடுவாரா என்ற பயம் உண்டானது. சலனம் 216. ஆதினி அன்னத்திடம் வந்து, என்ன விசேஷம் பாட்டி? எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? அதிரசம், எள்ளு சீடை, முறுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு. எத்தனை முறை சொல்கிறேன், பாட்டின்னு கூப்பிடாத, அப்பத்தான்னு கூப்பிடுன்னு. சரிங்க அப்பத்தா. நான் எள்ளுருண்டை அதிரசம் செஞ்சுட்டு நம்ம ஆதரத்தை வீட்டுக்கு போகிறேன். ஹோ என்றவளுக்கு அவரோட போகணும் என்ற ஆசை. ஆனால் தானாக கேட்டால் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று அவரை பார்த்து நிற்க, அவரோ நீயும் வரியா? உடனே வரேன் என்று சொன்னால் ஏதும் நினைத்து கொள்வார்களோ என்று அவரின் முகத்தை பார்த்து, ஏதாவது விசேஷமா? அங்க நாளைக்கு தீரன் ஊருக்கு போறான். அதான் அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஆதிரைக்கு பிடிக்கும், அதான் செஞ்சு எடுத்துட்டு போறேன். நானும் வரேன் அப்பத்தா. நீ வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மகிழ் பாப்பாவையும் பசங்களையும் கூப்பிட்டா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. என்ன தான் இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினார். ஒரு நிமிஷம் அப்பத்தா என்றவள் ஓடி வந்து, மகிழ், நான் தீரன் மாமா வீட்டுக்கு போறேன், நீயும் வரியா? ஏனோ அந்த பேரை கேட்டதும் அவள் முகம் சுருங்கி விரிவதைக் கண்டு, நீ வரவே வேணாம், நானே போயிட்டு வரேன் என்று கிளம்பி விட்டாள் ஆதினி. ஏனோ அந்த பேரை கேட்டாலே அவளுக்கு பிடிப்பதில்லை. அவன் பேரை கேட்கும்போது அவள் முகம் அப்படி சுருங்கி போவதை கண்ட ஆதினிக்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. தனக்கு எல்லாமுமாக தெரியும் ஒருவன் அவளுக்கு எதுவுமாகவே தெரியவில்லை. அதுதான் இருவருக்குள்ளுமான வித்தியாசம். பாட்டியோடு சென்றவள் தனது வலது காலை எடுத்து வைத்தே உள்ளே வந்தாள். அங்கே தீரன்
அமர்ந்திருக்க விஜயா ஊட்ட அவனோ தன் அப்பத்தாவிடம் வாங்கி கொண்டிருந்தான். அவனுக்கும் ஊருக்கு போவதற்கு முன்பு ஒரு முறையாவது அவளை பார்த்துவிட முடியுமா என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். இப்போது நேரில் காணவும் அவன் கண்கள் விரிந்தது. அதை அவளும் கண்டாள். அதன் பின் எல்லோரும் ஓரிடத்தில் இருந்தாலும் ஆதினியின் கண்கள் அவனையே சுற்றி வர அவனின் கண்களும் அவ்வப்போது அவளை தான் சுற்றி கொண்டிருந்தது. பெரியவர்கள் அடுப்பொடிகள் நுழைந்து பேச்சில் கலந்துவிட, சிறியவர்கள் ஒரு அறைக்குள் போய் டிவியில் மூழ்கிவிட, இப்போது தீரனும் ஆதினியும் தனித்து விடப்பட்டார்கள். தனியாக வந்ததும் ஆதினி, மாடிக்கு போலாமா? வேணாம். ஏன்? எல்லாரும் கீழே இருக்கும்போது நம்ம மட்டும் மேலே போனா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. என்னகும், உங்களிடம் பேச எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களோட பேச முடியுமோ முடியாதோ என்ற பயம் எல்லாம் ஏற்பட்டு நைட் எனக்கு தூக்கமே வரல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்க்க அங்கு யாரும் இல்லை. அருகே வந்தவன் குனிந்து அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு விட்டு ஐ லவ் யூ. அவள் வேகமாய் அவன் இடையே இறுக்கி கட்டிக்கொண்டு, நிஜமாவே இந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள இருந்து தான் சொல்றீங்களா? என்ன லூசு மாதிரி பேசுற? ஐ லவ் யூ சொல்றது நான் தானே. அப்புறம் இதில் என்ன உனக்கு தயக்கம்? என் மேல் சத்தியம் பண்ணுங்க, எந்த சூழ்நிலையிலோ என்னை ஏமாற்றிட மாட்டேன் என்று ஆடவன் அவளின் தலையின் மேல் கை வைத்து, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடமாட்டேன், நிஜமா? சத்தியம் என்று அவளின் தலையில் அடித்து சத்தியம் செய்தவன், என்னாச்சுமா? உனக்கு நீயாகவே வந்த போன்னு சொன்னாலும் போக மாட்டேன், சரியா? அவளுக்குள் தோன்றிய பயம் காணாமல் போக அவனை இன்னும் மீதிக்கு கட்டி கொண்டாள். அவனும் அதற்குள் அடுப்படியிலிருந்து பேச்சு சத்தம் கேட்க இருவரும் விலகி தனித்தனியாக அமர்ந்தார்கள். ஈஸ்வரின் பணி தினந்தோறும் எந்த தங்கு தடையின்றி எப்போதும் நடப்பதற்கு காரணம், நேரத்திற்கு எழுந்து தன் வேலைகளை நேரம் கடத்தாது செய்வது. தனக்கென்று எது நடக்குதோ நடக்கலையோ மனைவிக்கும் மகளுக்கும் சரியாக நடந்து கொண்டான். அதில் சில வேலைகளை தவறாமல் செய்தான். அதில் ஒன்றை தினமும் தன் மனைவியை தன் அரவணைப்பில் வைத்திருப்பது. காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உள்ளே வந்ததும் நேராக தங்களின் அறைக்குள் வந்ததும் அஞ்சுவை மென்மையாக அணைத்து ஒரு 10 நிமிடமாவது தன் மார்போடு சேர்த்து அணைத்து உச்சிதனை நுகர்ந்து விட்டுதான் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்திருந்தான். அதைவிட முக்கியமாக தினமும் நாள் தவறாது வயிற்றில் இருக்கும் தன் குழந்தையிடம் பேச ஆரம்பித்திருந்தான். நாளாக அவன் குரல் கேட்டால் அது வயிற்றில் செல்லமாக எக்கி உதைக்க ஆரம்பிக்கும் அளவுக்கு பிணைந்திருந்தார்கள் இருவரும். அதே போல் மகளினியும் காலையிலும் மாலையிலும் இரவு தூங்க போவதற்கு முன்னும் என்ன வேலை இருந்தாலும் முதல் வேலையாக மேலே ஓடி வந்து கைகளை கழுவி விட்டு வயிற்றில் இருக்கும் தன் தங்கையோ தம்பியோ எல்லாம் தெரியாது. ஆனால் குட்டி பேபி, நான் உன்னை அக்கா வந்திருக்கேன்னு சொல்லும் போது வயிற்றில் அச்சு பதியும். அந்த பிஞ்சு விரலின் அச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சி பேசிவிட்டு தான் போவாள். ஈஸ்வர் அன்றாடம் தன் மகளுக்கு பழக்கி இருந்தது இதுதான். அம்மா வயிற்றில் இருக்கும் பாப்பாவிற்கு நீதான் எல்லாமுமாக இருக்கணும் என்று. ஏனோ 2வது குழந்தை பிறந்தால் தன்னை ஒதுக்கி விடுவார்கள் என்று முதல் குழந்தை பயந்து பெற்றோரை விட்டு விலகிவிடும், கூடவே தனிமையை தேடிவிடும் என்று கேட்டு அறிந்திருந்ததனால் எங்கே தன் மகளுக்கு அந்த மாதிரி குழப்பம் வர நானே காரணமாகி விடுவேனோ என்ற பயம் ஈஸ்வருக்கு இருப்பதால் மகிழினிக்கென்று நேரம் ஒதுக்கினான். நீதான் எப்போதும் முக்கியம் என்று உணர்த்தி கொண்டேதான் இருந்தான் செயல்களின் மூலம். தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் 2ஆம் குழந்தைக்கு அவளுக்குமான பிணைப்பை இன்னும் வளர்த்து கொண்டிருந்தான். 5 மாசமாக இருக்கும் விஷயம் கேள்விப்பட்ட நொடியே வந்து பார்த்துவிட்டு போய்விட்டான் ரவி. ஆனாலும் பயம், எதை செய்தால் பிரச்சனை வரும், அதற்கு கொஞ்ச நாள் அமைதியான பின் வளைகாப்பு செய்து விடலாம் என்று காத்திருந்தான். அதே போல் ரவி தன் குடும்பத்தோடு வளைகாப்பு போட வருவதால் வீட்டின் பெரியவர்களிடம் முன்னமே சொல்லிவிட்டு ஈஸ்வருக்கும் அழைத்த விஷயத்தை சொல்லிவிட்டான். தங்கள் வீட்டிலிருந்து வருகிறார்கள் என்று நந்தினி சொன்ன நொடியிலிருந்து அஞ்சுவிற்கு இனம் புரியாத ஒரு கலக்கம். இம்முறை எதனால் பிரச்சனை வருமோ பயம். இப்போதுதான் சேர்ந்திருக்கிறோம், மீண்டும் ஏதாவது சீர்வரிசை என்று பிரச்சனை வந்துவிடுமோ என்று நானே கட்டில் விட்டு நகரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர். இப்போது சண்டை போட்டு மனசுக்கு கஷ்டமாகி குழந்தைக்கு ஏதாவது வந்துவிட்டால் நானே கோவிலில் வைத்து வளையல் போட்டுக் கொள்ளலாம் என்று தானே நினைத்திருந்தேன். பின் அவளுக்குள் மனக்குழப்பங்கள். அவள் யோசனையோடு இருக்கும் பொழுது வந்துவிட்டார்கள் அனைவரும். ஈஸ்வர் மனைவியின் குழப்பம் கண்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவள் விஷயம் சொல்ல, இந்த முறை உங்க வீட்டில் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்று நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? பிரச்சனையோடு 14 வருஷம் பிரிந்து ஒரு இறப்பில் தானே சேர்ந்திருக்கிறோம். இந்த 14 வருஷத்திற்குள் அவர்கள் வீட்டில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது, நம்ம வீட்டில் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது.
கோபமோ சண்டையோ இருந்தாலும் நெருங்கிய உறவை பிரிந்திருக்கிற வழி 2 வீட்டுக்கும் தெரியும். ஏன் எனக்கே இருந்துச்சு ஒத்த புள்ள ஆதிரை அதுக்கு என்ன வேணும்னு கூட கேட்டு செய்ய முடியலையேன்னு. ஆனாலும் நெருங்கி நின்று சண்டை போடுவதை காட்டிலும் விலகி இருப்பது எவ்வளவோ மேலென்று தோன்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அது உன் சைடு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உன் உடம்பு கண்டிஷனை யோசிச்சு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிஜமா பண்ண மாட்டாங்களா? ஆதினி நந்தினி பிரச்சனை அறிந்து உன்னிடம் இனி பிரச்சனை பண்ண மாட்டார்கள். அவளும் தெளிவுற கீழே எல்லாரும் வந்துட்டாங்க வா என்று லிப்டின் மூலம் கீழே அழைத்து வந்தான். அன்று முருகனுக்கு உகந்த நாள் வந்தவர்களை கணவனும் மனைவியும் இருவரும் புன்னகையோடு வரவேற்றார்கள். ஆதிரை அஞ்சுவை பூஜை அறைக்கு அழைத்து போய் ஒரு நாற்காலி போட்டு அமர சொல்ல அவள் புரிந்து கொண்டால் வளகாப்பை சிம்பிளாக செய்கிறார்கள் என்று நிமிர்ந்து விஜயாவை பார்க்க அவரும் அவளை தான் பார்த்தார். அவருக்கு பயம். ஒரு குழந்தைக்கு தான் செய்த தவறு போதும், இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்பது மட்டுமே இருந்தது. விளக்கேற்று சாமி கும்பிட்டு முடிக்கும் போது 2 குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வரிசையாக வெளியே நின்றிருந்தார்கள். எதுவும் ஆடம்பரமாக செய்யாமல் ஒற்றைப்படை என் வரிசையில் வளையல் வாங்கி வந்து முதல் வளையலை நாத்தனார் என்ற முறையில் அணிவித்தாள் ஆதிரை. ஏனோ அஞ்சுவிற்கு இந்த வளகாப்பு தான் மனதிற்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எல்லோரும் புன்னகை முகமாக தன்னை பார்ப்பதை நினைத்து அவளுக்கு மன நிம்மதி. வீட்டின் பெரியவர்கள் ஆசிர்வதித்து முடித்து வளையல் போட்டு விடும் பொழுது 21 வளையல் அவள் கைகளை நிரப்பியிருந்தது. ரவி தங்கையை பார்த்தான். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இருவருக்குமே ஒரு ஏக்கம் உள்ளுக்குள். அது பழைய நாட்கள் மீண்டும் திரும்பி வருமா என்ற ஏக்கமில்லை. இந்த நாட்கள் இதை நிதானத்தோடு நல்லபடியாக கடந்து விடணுமே என்ற எண்ணமாதான் தெரியவில்லை. எளிமையாகவும் சந்தோஷமாகவும் வளகாப்பு முடிய விஜயா தன் கையாலேயே சமைத்து கொண்டு வந்திருந்த 7 வகை சாப்பாட்டையும் குடும்பத்தினருக்கு பரிமாற மிகவும் நிறைவாக முடிந்தது. அந்த நாட்கள் அதன் வேகத்தில் குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்க அஞ்சு குழந்தைகள் 4வரும் அஞ்சுவை சுற்றி அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க அண்ணாமலை 4வரையும் பார்த்து, உங்களுக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது. நீங்க 4வரும் தான் அந்த குழந்தையை பார்த்து கொள்ளணும். நாங்க கண்டிப்பா பார்த்துப்போம் என்றனர். 4வரும் ஒரே நேரத்தில் அஞ்சுவின் வயிற்றில் கை வைத்து தொட்டு பார்க்க அது வயிற்றுக்குள் குஷியாக இருந்திருக்கும் போல் உதைத்து கொண்டிருந்தது. அந்த உணர்வுகளை 4வரும் ஒரு மகிழ்வோடு உணர்வு பொங்க தொட்டு தொட்டு பார்த்தனர். அர்ஜுனுக்கு தான் ஏன் இப்படி ஆனோம் என்று தெரியவில்லை. ஆனால் தனக்குள் என்னமோ நடக்கிறது என்பதை மட்டும் அவன் அறிந்தான். என்று அவள் ஐ லவ் யூ என்று எழுதிவிட்டு போனாலோ அஞ்சிலிருந்து அவளை எப்போது பார்ப்போம் என்று மட்டும் தோன்றுவதை அவனால் தடுக்க இயலவில்லை. அவனுக்கு அஞ்சிலிருந்து எதுவும் பிடிக்கவில்லை. முக்கியமாக சாப்பிட, குளிக்க, ஏன் அவன் விரும்பி செய்யும் கூடைப்பந்து விளையாட்டு உட்பட எந்த வேலையும் செய்திட பிடிக்கவில்லை அவனுக்கு. ஜனனி, உமா, உன் மகன் எப்பொழுது பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். என்னன்னு கேளு. மகளின் மண்டியில் செல்லமாக கொட்டி அம்மானு கூப்பிடு. நான் அம்மா தான் கூப்பிட்டேன். உன் காதல் உமான்னு கேட்டிருக்கோம். ஆமாண்டி, நான் செவிடு பாரு. அம்மா மா எல்லாமே ஒன்று தானே, நான் மானு தான் கூப்பிட்டேன் என்று சமாளித்து, அதை விடு, உன் மகனை பாரு. மகன் கடந்த நாட்களாக சரியில்லை என்பதை பெற்றவர் உணர்ந்திருந்தார். மகனின் அருகே வந்து, தங்கம், அம்மா யார் அந்த பொண்ணு மா என்று எழுந்தவன் தங்கையை பார்க்க, நாயெல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா. அப்போ என்னமோ இருக்கு, என்ன என்று இருவரையும் பார்க்க ஜனனி அன்று நடந்ததை சொன்னாள். அந்த பொண்ணு தான் சாரி கேட்டுச்சுல தம்பி, நீ ஏன் அதை நினைச்சிட்டு இருக்க? அவ பேர் என்ன? அவள் பேரு மகிழினி. 9th அவங்க அப்பா பேர் என்ன? ஈஸ்வரமா. சட்டென்று எழுந்து அவங்க அம்மா பேரு அஞ்சலி. இது காதலிக்கிற வயசும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு நமக்கு வேணாம். ஏமா அவங்க வேணாம்? உன் அப்பாவுக்கு தெரிந்தா உன்னை கொன்னே போட்டு விடுவார். அந்த ஈஸ்வருக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஆகாது. காதல் எண்ணம் மனதிற்குள் விதைத்து செடியாகி முளைக்க முன்னே அதை அறுக்கும் செயலை பெற்றவள் செய்வதை அந்த வயதில் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அம்மாவின் மன ஆறுதலுக்காக தலையாட்டினான் அவன். இதே பள்ளியில் படித்தும் இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியாதவள் அவள். அதன் பின் அவளை ஒரு 2 முறை தான் அருகில் பார்த்திருக்கிறான். ஏனோ அவளை அவ்வளவு ஈஸியாக கடந்து போக முடியவில்லை. ஏனோ ஆண்களின் கர்வமே எதற்கும் நடுங்காமல் தைரியமாக இருக்கணும் என்று அப்பா சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலும் ஒரு மாதமாக ஏனோ அவளை பார்த்தாலோ பேச்சு வரவில்லை. அதைவிட அவளை பார்க்க விட்டாலோ உணர்வோ உறங்கவோ ஏன் படிக்க விளையாட என்று எந்த செயலையும் செய்திட பிடிக்கவில்லை. அவன் மனதில் அவளின் எண்ணம் அவனுக்குள் விருட்சமாக வளர்ந்தது.
சலனம் 217. தீரன் படிப்பிற்காக கிளம்பிவிட்டான். அவனை விமானத்தில் ஏற்றி விடுவதற்காக மொத்த குடும்பமும் வந்திருந்தது. தான் 3 பிள்ளைகளை பெற்று அதில் 2 பெண்களை கட்டி கொடுத்த போது கூட வலிக்காத வலி இன்று தன் பேரனை பிரியும் போது வலித்தது விஜயாவுக்கு. அவரின் அழுகை கண்டு தீரன் அவரை கட்டிக்கொண்டே, அப்பதா நான் தான் லீவுக்கு வருவேனே, இங்கே இப்படி அழுதா நான் எப்படி நிம்மதியா போறது என்றவனின் குரல் தழுதழுத்தது. ஏனோ பேரன் கண் கலங்குகிறான் என்று குரலில் வைத்தே கண்டு கொண்டவர் வேகமாய் கண்களை துடைத்து, நான் அழல, நீ பத்திரமா போயிட்டு வா. அவரை கட்டி கொண்டவன், அம்மா ஆதிரை வெளிநீரோடு சொல்லுப்பா, அப்பதாவை பார்த்துக்கோங்க, நான் பார்த்துப்பேன், நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ. ரவி மகனையே பார்த்தான். பின் மகனின் தலையில் கை வைத்து, கண்டிப்பா வெளிநாட்டில் தான் போய் படிக்கணுமா, இங்கே இருக்கலாமே, நான் தான் போறதுன்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா. தெரியலப்பா. அப்போ தெரியல, இப்போ நீ போகும்போது கஷ்டமா இருக்கு. 5 வருஷம் சட்டுன்னு முடிஞ்சிடும். விஜயா, தீரா சொல்லுங்க, வெளிநாட்டில் போய் யாரையும் லவ் எல்லாம் பண்ணிடக்கூடாது. சிரித்தான். அவன் கண்ணில் ஆதினி வந்து போனால் நொடிக்குள். மாட்டேன் அப்பத்தா, வெள்ளைக்காரி எவளையும் பிடிச்சிட்டு வந்துட மாட்டியே. மாட்டேன். அப்பத்தாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கட்டுவேன். அப்போ நீ என் பேத்தியை தான் கட்டணும். ரவியும் ஆதிரையும் வேகமாக விஜயாவை பார்க்க தீரன் சிரித்தான். ஆதிரை, என் அண்ணன் பொண்ணுனாலே உங்களுக்கு பிடிக்காதே, உனக்கு என்ன ஒரு அண்ணன் தான் இருக்காரா? ஆதிரை புரியாமல் பார்க்க, அதி மாப்பிள்ளையும் உன் அண்ணன் தானே என்றார் புன்னகையோடு. ஆதிரைக்கு ஏனோ சட்டென்று கோபம் வந்தது. அத்தை, தேவையில்லாமல் பேசாதீங்க, இரத்த உறவுக்குள் திருமணம் செய்யறது ரொம்ப தப்பு. என் அண்ணன் பொண்ணு எல்லாம் வேண்டாந்தீரா, நீ பத்திரமா போயிட்டு வா. சட்டென்று ஆதிரையின் குரலில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து எல்லோருமே ஒரு நிமிடம் என்ன ஆச்சு என்றுதான் தோன்றியது. தீரன் அதிர்வோடு பார்க்க, விஜயா, ஏன் ஆதினியை கட்டிக்கிட்டா என்ன? அது அவ என் அண்ணன் பொண்ணுதான், அவளுக்கு சரியாயிடுச்சுதான். ஆனா அவ தீரனை விட இன்னொரு இடத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டு போனாதான் நல்லா இருப்பா. அப்புறம் 2 பேருமே ரத்த சொந்தம். அப்போ 2 பரம்பரையில் இருக்கும் எல்லா வியாதிகளும் சேர்ந்துதான் குழந்தைகளுக்கும் வரும். கூடவே ஆதினிக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு. அதுவே நாளைக்கு குழந்தைக்கு வந்தால் வந்த பின் யோசிப்பதை விட வரும் முன் யோசிப்பதே நல்லது. நம்ம பரம்பரையில் இதய நோய் யாருக்குமே இல்ல ஆதிர, அது ஏதோ என் தவறால் நடந்தது. வேணாத்து ப்ளீஸ் என்றவள் மகனிடம். தீரா, உனக்கு வெள்ளக்கார பொண்ணுங்களை பிடிச்சா கூட கட்டிக்கோ, ஆனா ஆதினி வேண்டாம், சரியா? உன் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை உன் அப்பத்தா காட்டியிருந்தா இப்பவே அழிச்சிடு. அவனும், அம்மா ரவி, ஒரு குழந்தை பையன்கிட்ட பேசுற மாதிரியா 2 பேரும் பேசுறீங்க? இன்னும் காலம் இருக்கு. இந்த வயசில் சரி எனப்படுவது வளரும் போது தவறு எனப்படும். அப்போ பார்ப்போம். விஜயா, அப்போ மகளினியோ அண்ணன் பொண்ணு தானே, அவளை கட்டி வைப்பியா தீரனுக்கு? ஆதிரை வாய் திறப்பதற்குள், தீரன், எனக்கு அவர் பொண்ணை கட்டிக்கணும் என்றால் அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். ஆதிரை, என் அண்ணன் பொண்ணுங்க யாருமே என் மகனுக்கு வேண்டாம். எப்பவாக இருந்தாலும் என் முடிவு இதுதான். தீரன் ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்தான். பின், நான் இப்போ படிக்க போறேன், அதை மட்டும் என்னை செய்ய விடுங்க என்றவன் தன் அப்பத்தாவின் காலிலும் தன் அப்பா அம்மாவின் காலிலும் தாத்தாவின் காலிலும் விழுந்து ஆசி வாங்கிவிட்டு கிளம்பிவிட்டான் கனத்த மனதோடு. ஆனால் அவன் மனம் என்னவோ ஆதினிக்கு கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இருந்தது. கால நாட்கள் வேகமாய் ஓட ஏதோ பிரசவ நாள் வந்தது அஞ்சுவிற்கு. அவளை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அனைவரும் காத்திருக்க அண்ணாமலை மட்டும் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற சிந்தனையில் குடும்ப ஜோசியருக்கு அழைத்தும் விட்டார். அஞ்சு, அம்மா என்று அவள் அலறிய அலறலை கண்டு மகளினியின் கண்களில் இருந்து நீர் வந்தது. மொத்த குடும்பமும் மருத்துவமனையில் காத்திருந்தது. மருத்துவமனை நிர்வாகமே இவர்களின் உறவு நிலையை பார்த்து பயப்படும் அளவிற்கு நண்டிலிருந்து பெரியவர்கள் வரை இருந்தார்கள். ஈஸ்வரின் தவிப்பு அவளின் பிரசவ வலிக்கு நிகராக இருந்தது. தங்கையின் பரிதவிப்பை தாங்க முடியாமல் நந்தினி மருத்துவமனையின் வெளியே இருக்கும் கோவிலில் நின்று கொண்டாள். மருத்துவமனையில் எல்லோரும் கைகளை கோர்த்து, கடவுளே, ஈஸ்வருக்கு வாரிசு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சற்று நேரத்தில் அம்மா என்று அவள் அலறிய நொடி உங்கா என்ற குரல் கேட்டு வெளியே இருந்தவர்கள் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். குழந்தை பிறந்து விட்டதற்கான அடையாளம் அது. எல்லோரும் கடவுளை, ஈஸ்வருக்கு ஆண் பையன் வேண்டும் என்னும் போது மகள் தன் அப்பாவிடம், அப்பா, உங்களுக்கு பொண்ணு பிடிக்கும் தானே? எனக்கு பொண்ணு தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன் இல்லை,
எல்லாரும் உங்களுக்கு வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்றாங்களே, அப்போ நான் யாரு? எதை நினைத்து இரண்டாவது குழந்தை வேண்டாம் என்று யோசித்து பயந்தானோ அதற்கான கேள்விதான் இது. என் வாரிசு நீதான் குட்டிமா. என்னை முதலா அப்பா என்று அழைத்ததும் நீதான். நீ எனக்கு எப்பவும் ஸ்பெஷல். அதன் பின் தான் அவள் மௌனமானாள். அந்த நேரம் செவிலிய பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வரும்போது அத்தனை கண்களும் ஆவலாய் இருக்க ஈஸ்வர் மட்டும் வேகமாய், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஏனோ எல்லாரும் குழந்தையை பார்க்கும் ஆவலில் தான் இருப்பார்கள். ஆனால் அதை விட அதிகமாக காதல் கொண்டவர்கள் மட்டுமே மனைவி பற்றி யோசிக்கும் குணத்தை செவிலிய பெண்ணும் மருத்துவரும் அறிந்திருந்தனர். செவிலியரின் பின்னே வந்த மருத்துவர் புன்னகையோடு, உங்க ஒய்ஃப் நலம், அப்புறம் உங்களுக்கு பாய் பேபி ஈஸ்வர். எல்லோரும் மகிழ்வோடு ஆர்ப்பரிக்க ஈஸ்வர் மட்டும் திரும்பி தன் மகளை அருகில் அழைத்து கையை நீட்டாமோ அவள் நீட்ட அவளின் கரங்களோடு தன் கரங்களையும் சேர்த்து வைத்து குழந்தையை வாங்கினான். மகிழினிக்குள் சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம். இந்த குழந்தைக்கு நீதான் எல்லாமே. அவள் தலையாட்டும் போது ஈஸ்வர் மற்ற மூவரையும் அழைத்தான். மகிழுடன் ஆதினியும் முகிலனும் நிலவனும் சேர்ந்து குழந்தையை வாங்கினார்கள். ஏனோ குறித்த நாட்களுக்கு முன்கூட்டியே 20 நாட்களுக்கு முன்பாகவே பிறந்து விட்டான் ஈஸ்வரின் சிங்கக்குட்டி. அன்னத்திற்கும் விஜயாவிற்கும் சொல்லவே முடியவில்லை. அப்படி ஒரு சந்தோஷம். ஈஸ்வர் உள்ளே வரும்போது அவள் கண் விழித்திருக்கவில்லை. இவ்வளவு வழியையும் தாங்கிக் கொண்டு இரண்டாம் குழந்தைக்கு இவ்வளவு ஆசைப்பட்டு விட்டாளே என்று நினைத்தவன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு விட்டு சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்துவிட்டு வெளியே வந்தான். குழந்தையை கையில் வாங்கிய அண்ணாமலை அவன் காதுக்குள் அன்பரசு என்று சொல்லி பேரன் கையில் கொடுக்கும்போது மகிழ்வோடு வாங்கி கொண்டான். தாத்தா, என் பையனை ஆசிர்வதியுங்கள். குழந்தையின் தலையில் மென்மையாய் வருடி கை வைத்து எல்லா வளமும் பெற்று நிறைவோடும் நீண்ட ஆயுளோடும் நோய் நொடியின்றி வளர்ந்து ஆளாகி விருட்சமாகி இந்த பரம்பரையின் பெயரை சொல்லணும், உன் அண்ணன்களோடு சேர்ந்து வளரணும் என்று வாழ்த்திவிட்டு போய்விட்டார். குடும்பத்திற்கு சொல்ல முடியாத பேரானந்தம் தான் அன்புவின் வரவு. ஈஸ்வருக்கு மகிழ்தான் முக்கியம். ஆனால் அஞ்சுவிற்கு மொழிப்பு வந்ததும் குழந்தையை கையில் கொடுக்கும்போது அவள் பட்ட சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. யோனோ தனக்கென்று தன்னையே சுற்றி தன் கணவர் போல் தன் அண்ணன் போல் அம்மா அம்மா என்று தன்னை நேசிக்கும் ஒரு உறவை கையில் வாங்கிய போது அவள் வெளியில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அவன் முகத்தையே பார்க்கும்போது அவளுக்கு யானை பலம் இருந்தது. அவன் முகமெங்கும் முத்தமிடும் பொழுது ஈஸ்வர் அவளையே பார்த்தான். ஏங்க, உனக்கு நம்ம பொண்ணை விட பையனை தான் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு கூட என்னை விட மகிழினியை தானே பிடிச்சிருக்கு. அது போல் தான் இதுவும். இந்த மாதிரி பாப்பா முன்னாடி பேசிட்டு தெரிஞ்சிடாத. நமக்கு 2 பிள்ளைகளும் முக்கியம்தான். எனக்கு 2 பிள்ளையும் முக்கியம்தாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை எப்பவும் அப்பா மேலே தானே பாசமாக இருக்கும். ஆம்பளை பையன் எப்பவும் அம்மா மேலே தான் பாசமாக இருப்பான். ஏ லூசு, நம்ம வளர்க்குற விதம் தான் 2 பேரையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். இப்போவே சொல்லிட்டேன். இந்த குழந்தை அதிகமாக கொஞ்சி பெரிய பாப்பாவை தனிமைப்படுத்திடாத. ஏனோ தன் மகளை தனிமைப்படுத்திக்கிற அளவுக்கெல்லாம் நான் இந்த நேரம் யோசிக்கலைங்க. எனக்கு பையன் வேணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதான் பிறந்ததும் அந்த சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் சொன்னது தான் புரிந்தது. நான் இவனை கொஞ்ச நாள் அவளுக்கு வலிக்கும் என்று. சரிங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்றாள் அவள். அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து கொஞ்ச நேரம் தூங்கு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். நாட்கள் அதன் போக்கில் நகர அண்ணாமலை ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். சிறுவர்கள் 4வரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அவர். நந்தினியும் அதியமானும் நந்தினிக்கு செக்கப் பண்ணுவதற்காக கோயம்புத்தூர் வரை போயிருந்தார்கள். மற்ற அனைவரும் பிறந்த குழந்தையை நடுவில் வைத்து சுற்றி அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது முகிலன், இப்போதான் 10th தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடிந்தே விட்டது. மகிழ், அதுக்கு பேரு வயசாகுது அப்படின்னு அர்த்தம். அவளோ, டே அண்ணா, நீ 10th முடிச்சுட்டு நீ என்ன குரூப்னா எடுப்ப? நான் ஆர்ட்ஸ். நிலவன் அண்ணா, நீ என்ன குரூப் எடுக்க போற? நானும் சயின்ஸ். ஆதினி, நீ? நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறேன். முகிலன் வேகமாய், அப்ப நானும் வெளிநாடே வரேன் படிப்பதற்கு. அண்ணாமலை தன் வாரிசுகளின் பேச்சு கேட்டு அதிர்ந்து போய், உங்களை எல்லாம் வெளிநாட்டில் தான் படிக்கணும்னு என்று யார் சொன்னா? கஷ்டம்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்குள் தான் வரணும். முகிலன், நாங்கள் இதுக்கு தான் கஷ்டப்படணும்னு இருக்கிறதா இன்னும் டெவலப் பண்ணணும். அதுக்கு நாங்கள் போய் வெளிநாட்டில் படித்து கற்றுக்கிட்டு வரோம். அவர் பயந்து போய் ஈஸ்வரை பார்க்க,
மகிழினி வேகமாய், தாத்தா நாளெல்லாம் 10th லீவுக்கு உங்க கூட கம்பெனிக்கு வந்துடுறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி தரணும். என் ஆத்தா, நீ வெளிநாடு போலையா? நான் எதுக்கு வெளிநாடு போகணும் தாத்தா? என் அப்பா உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டாரு. அவர் எப்படி இவ்வளவு டேலண்டா பிசினஸ் பண்றாருன்னு வெளிநாட்டுல இருந்து வந்து அப்பா கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க. அப்போ அறிவு களஞ்சியம் எங்கே இருக்கும்போது நான் என் அறிவை தேடி வேற எங்கேயும் போகணும்? நான் பிள்ளையார் மாதிரி இங்கே இருந்தே மாங்காயை வாங்கிப்பேன். உங்களை சுற்றி வந்து என்று தெளிவோடு பேசும்போது பெரியவர்கள் அனைவருக்கும் வியப்பாக தான் இருந்தது. அன்னமும் அருணாச்சலமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம் என்றால் தொழில் மேல் ஏற்பட்டுள்ள ஆர்வம் அது தானாக வளரணும். ஈஸ்வரும் அந்த வயதில் இப்படிதான் பொறுப்பை தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டான் என்று அவன் வாரிசும் அப்படியே இருப்பதை நினைத்து உண்மையாகவே மிகுந்த மகிழ்வோடு பூரித்து போனார். அப்படியே ஈஸ்வரின் மறு உருவத்தை பார்ப்பது போல் இருந்தது அவருக்கு. மெல்ல வந்து பேத்தியின் தலையில் கை வைத்து, நிஜமாவே நீ பிசினஸ் தான் கத்துக்க போறியா? ஆமா, நான் இந்த லீவுக்கே வந்துடுவேன் உங்க கூட. அவருக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது. மற்ற மூவரும், ஏன் நாங்க வெளிநாட்டுக்கு போறது தப்புன்னு நினைக்கிறீங்களா பெரிய தாத்தா? அவர் பதில் சொல்வதற்குள் ஈஸ்வர் தன் தாத்தாவின் முகத்தை பார்த்து, எதுவும் பேசாதீங்க என்று தலையாட்டினான். அவருக்கும் புரிந்தது தன் பேரனை அவர்களிடம் பேசி புரிய வைத்து விடுவான் என்று. ஈஸ்வர் அவர்களின் அருகே வந்து, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணுங்க, ஆனால் பேசிக் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கம்பெனியை நீங்க நிர்வாகம் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன கத்துக்கணுமோ கத்துக்கோங்க. மூவரும் குவாரஸாக, அப்போ நாங்க +2 முடித்ததும் ஃபாரின் போறோம் கரெக்டா? ஈஸ்வர் தலையாட்ட ஆதனிக்கு ரொம்ப நிம்மதியாக போனது. சொந்த பிள்ளைகளையே வெளிநாட்டுக்கு அனுப்பாத போது தான் பங்காளி வீட்டு பெண் என்ற எண்ணம் அவளுக்கு எப்போதும் இருந்தது. ஆனால் இப்போது அனுப்பிவிடுகிறேன் என்ற போது வந்த நிம்மதி அது. தன் உயிரானவன் அங்கே இருக்கும் போது தான் மட்டும் இங்கே என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு வாய்ப்பு அதுவாகவே அமைய எப்போது தனது அடுத்த 11ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பையும் முடிப்போம் என்பது போல் இருந்தது அவளுக்கு.